Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா a new student நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் AMT வெஹிக்கிள். ரெனால்ட் ட்ரைபர் பொறுத்தமட்டில் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 7-seater வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக் காரோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பேசிக் ஃபண்டமெண்டல்ஸில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சீட், ஸ்டீரிங் அண்ட் மிரர்ஸ், press the brake and shift the vehicle to neutral mode. வெஹிக்கிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூட்ரல் மோடில் நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் த வெஹிக்கிள் ரைட் ஃபுட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கில் ப்ரெஸ் த பிரேக் அண்ட் ஷிஃப்ட் டு டிரைவிங் மோட், ரிலீஸ் த பிரேக் கிராஜுவலி அண்ட் கெட் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. நம்ம சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவில் அவர் எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறாருன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாலாஜி சார் இருக்கார். ஹலோ சார். ஹலோ சார். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அவரோட ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும். பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. எஸ் சார், நோ ஸ்டார்ட் த வெஹிக்கிள் ஹியர். இட்ஸ் பட்டன் ஸ்டார்ட். ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் நியூட்ரலில் இருக்கணும். வெரி குட் சார், பர்ஃபெக்ட். நம்ம வெஹிக்கிள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெட் மார்க்ஸும் இருக்கக்கூடாது. ஹேண்ட் பிரேக், சீட் பெல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்யூப்ட் ஆகிட்டு தான் நம்ம வந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணணும். ஸ்டீரிங் டைமென்ஷன்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் பண்ணுவோம் சரிங்க. குட், பர்ஃபெக்ட். ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன் அண்ட் ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோடில் இஸ் மூவிங் நவ், கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் இயர் சார். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம கெயின் பண்ணணும். இந்த ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோன்றதை பார்த்துக்கணும் ஸ்லோ பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல் பொறுத்தமட்டில் ஆக்சிலேட்டர் நம்ம எவ்வளோ டச் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும். 10% ஆஃப் ஆக்சிலேஷன் நம்ம கொடுக்கும்போது வெஹிக்கிள் ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகும். 20% கொடுக்கும்போது வண்டி ரைஸ் ஆகும். நார்மலாக டூ வீலரில் நம்ம ஸ்கூட்டர் எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் அண்ட் கிளச் கிடையாது. ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் ஜஸ்ட் 3 மோட்ஸ் தான் உங்களுக்கு, ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட். இந்த 3 மோட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சில பிகினர்ஸ் என்கிட்ட கேட்குறது, சார் நான் வந்து மேனுவலில் இதில் ஷிஃப்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. மேனுவல் நமக்கு தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக் பொறுத்தமட்டில் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் இருந்தாலே போதும் அண்ட் அந்த கண்ட்ரோல்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு சரிங்க. நம்ம அப்படியே ஆன் தி ரோட்டில் மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அவருக்கு நம்ம கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ். அவர் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பிளேசஸில் தான் அவர் ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த இடத்துல ஆன் தி ரோட்டில் அவர் இன்னும் ட்ரைவ் பண்ணதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறோம். பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக் காரில் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க கெயின் பண்ண வேண்டிய கண்ட்ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட். சார்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது அவரோட வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அவர் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆக்சிலேஷனில் ஸ்பீட் ரைஸ் ஆகுது, பிரேக் எந்த இடத்துல அவர் ப்ரெஸ் பண்ணும்போது வெஹிக்கிளோட ஸ்லோயிங் டவுன் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு அவர் அக்கஸ்டம் பண்ண சொல்லியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு அவர் தெரிஞ்சுக்கணும், ஃபீல் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல அவரோட லெக் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷனில் போத் த ஹேண்ட்ஸில் ரொம்ப ஜென்டலாக ஹோல்ட் பண்ணணும், ரிஜிடாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ரிஜிடாக ஹோல்ட் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்ட் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும். தேர்ட் பாயிண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல். இப்போ இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அவருக்கு என்ன ஸ்பீட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஸ்பீடில் கண்ட்ரோல்டாக அவர் ட்ரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லெக் மூவ்மெண்ட் கண்ட்ரோல். அவரோட லெக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கண்ட்ரோலில் இருக்கணும். எந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுக்கணுமோ ஆல் ஆஃப் அ சடன் அங்கே ஷிஃப்ட் ஓவர் ஆகணும். பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் ஆஃப் சடன் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஓவர் ஆகணும். தப்பாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. பிரேக் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில் ஆக்சிலேட்டரோ இல்லை ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில் பிரேக்கோ ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ஃபுல் கண்ட்ரோல் ஆன் ஆல் கியர் மோட்ஸ். கண்ட்ரோல் ஆன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்மெண்ட். இப்போ இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக பார்த்துக்க வேண்டியது திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவில் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், பீப்புள்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் ஹார்ன் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வரணும், இல்லையா அவர் வெளியில் வந்துடணும். இந்த விஷயம்லாம் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வந்துக்குவோங்க சரிங்க. ஸ்ட்ரைட் பண்ணுவோம் ஸ்டீரிங்க. பர்ஃபெக்ட். அப்படியே மூவ் கொடுவோங்க. 100% கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்ஸில் இருக்கணும். அவர் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கணும். ரோடோட அமைப்பை பார்த்துக்கணும். எந்த இடத்துல ரோடு கர்வ் ஆகுதோ அங்கே கர்வ் பண்ணணும். ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பண்ணணும்.
ஸ்பீட் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும். தேவையான இடத்துல மட்டும்தான் ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி பிரேக் அப்ளிகேஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரைட் ரோட் டிரைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வெஹிக்கிளோட மெக்கானிசம் 100% அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியராக அவருக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லி கொடுத்த கான்செப்டை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடு அவர் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. நம்ம ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரோட பெஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாகவே நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். How we are training the client and how the clients are getting trained from City Car Trainers. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா City Car Trainers அப்ரோச் பண்ணுங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வியூவர்ஸ், தேங்க்யூ. ரைட் எடுத்துருக்கோம். சரிங்க.